கைகளை நீங்கள் விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு என்ன செய்கிறேன்? மறைக்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், ஜெபம் எப்படி பண்றது? மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நிறைய நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் உங்கள் ஜெபங்களை நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போகிற ஜெபங்கள் நிறைய மனிதர்கள் செய்கிறது உண்டு. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அது வீணாக போகுது. அதை யாருமே என்ன செய்யறதில்ல, கவனித்து அதற்காக ஜெபிப்பது கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க, ஜெபிக்கிற மனுஷர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் நிறைய ஜெபம் வீணா போகுதுன்றது எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்றது தெரியல. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறது, ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 65:2 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 65:2 வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டா, ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவருக்கு நிறைய பேர், நிறைய நாமங்கள் உண்டு. அதுல ஒரு நாமம், ஒரு பேர் அவருக்கு ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்கிறவர் அவர்தான். அது மட்டுமல்ல, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தவரும் அவர்தான். ஜெபம் எப்படி பண்ணணும் என்பதை சொல்லி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்போ ஜெபத்தை கேட்கிறவர் அவர் பேரு, ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தவர் அவர் தான், எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அப்படிப்பட்டவர் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களுக்கு என்ன சொல்கிறார்னா, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த ஜெபத்தை அவர் விரும்பல, அந்த ஜெபத்தை அவர் விரும்பல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு கீழே சொல்றாரு, உங்கள் கைகள் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்குது? நிறைந்திருக்கிறது. அதாவது பாவத்தில் வாழ்ந்து கொண்டே ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? கேட்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபத்தில் வாழ்ந்துகிட்டே ஜெபிக்கிறது, பாவத்தில் வாழ்ந்து கொண்டே ஜெபிப்பது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு தேவ பயம் இல்லாமல், எப்பொழுதுமே அந்த பாவத்தில் துணிகரமாக வாழ்ந்து கொண்டு, கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல், தன்னை தாழ்த்தாமல், தேவனுக்கு நம்ம கணக்கு சொல்லணுமே, தேவன் ஒருவர் நம்மளை பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு கரிசனை இல்லாமல் துணிகரமாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டு, ஆனாலும் ஜெபம் பண்ணா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி மனம் திரும்பாதவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறதே கிடையாது. மனம் திரும்பாத ஜெபம். இது போல நிறைய ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேஸ்டாக போகுது. அதில் ஒரு ஜெபம் என்ன ஜெபம்னா, மனம் திரும்பாத ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் நம்ம இதை பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தை நீங்க வாசிங்க. 23ஆம் அதிகாரம் லூக்கா 39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். உங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, எங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அது கீழே அடுத்தது அவன் இன்னொரு மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தோம், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? பாருங்க, தேவனுக்கு, அதாவது சிலுவைக்கு போய் இப்ப சாக போறான். இந்த சூழ்நிலையில கூட அவன் என்ன பண்ணல, தேவனுக்கு பயப்படாம கேட்கிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, என்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, உங்களையும் காப்பாத்திக்கங்க, எங்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கல்லன் சொல்றா, இந்த நிலைமைக்கு கூட நீ இன்னும் திருந்தலையா? இவ்வளோ தூரம் நீ அடிபட்ட பிறகு இன்னும்
நீ திருந்தலை அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். கொஞ்சம் கூட நீ தேவனுக்கு பயப்படாம பேசுற அப்படி என்று சொல்லி நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அவரோ ஒரு குற்றத்தையும் செய்யாம அவர் தண்டிக்கப்படுறாரு. இந்த நிலைமையில கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி கேட்டுட்டு இவன் என்ன சொல்றான், உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அவனை பார்த்ததை என்ன பண்ணாரு, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. அப்ப இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த இன்னொரு கள்ளனுடைய ஜெபம் என்ன பண்ணல, கேட்கப்படல. அவன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளல. என்ன காரணம், மனம் திரும்பல. அடிப்பட்டும் மனம் திரும்பல, சிலுவைக்கு போயும் மனம் திரும்பல. என்ன வியாதி வந்தாலும் மனம் திரும்பாம இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் மனம் திரும்பாம அந்த திமிரு பேச்சையே பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஜெபம் என்ன பண்றது இல்ல, கேட்கப்படுறது கிடையாது. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் அதை என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏன்னா உன் கை மிகுதியான ரத்தத்தை சிந்தி இருக்கிறது. நீ இன்னும் துணிகரமா இருக்கிற, இன்னும் துன்மார்க்கத்துல நீ துணிகரமா ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது. அப்போ முதலாவது மனம் திரும்பாதவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. சில பேர் பாவத்துல வாழ்வாங்க, ஆனாலும் ஜெபம் பண்ணாலும் கூட அவங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும், அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவங்க தன்னை தாழ்த்துவாங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். அந்த பயத்தோடு கூட ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பயந்து பயந்து சில பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க அதிலிருந்து வெளியில வர முடியாம ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்பார். ஏன்னா அந்த ஜெபத்தில் அவங்களுக்கு உண்மையிலே அந்த பாவத்தை அவங்க விரும்பி செய்யல, அவங்க அதில் மாட்டிக்கிட்டு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க என்பதை ஆண்டவர் அறிந்து அவர்களுக்காக அந்த கிருபையை செய்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த மனிதனுடைய ஜெபத்தை, அப்படிப்பட்டவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு. ஆனா துணிகரமா பாவத்தை செய்து கொண்டு இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. அப்படி ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஜெபம் ஆனாலும் அந்த ஜெபம் என்ன ஆகும், வேஸ்டா தான் போகும். அல்லேலூயா. ஆகவே மனம் திரும்பாத ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. அப்போ எந்த ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, நீதிமொழிகள் 15:8 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:8. எந்த ஜெபத்தை, யாருடைய ஜெபத்தை கேட்கிறார்? துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ செம்மையானவர்களுடைய ஜெபமோ செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு என்னவா இருக்கிறது, பிரியம். அதாவது மனம் திரும்பினவருடைய ஜெபம், மனம் திரும்பப்பட்டவருடைய ஜெபம், தேவனுக்கு பயப்படுவருடைய ஜெபம் அவருக்கு என்னவா இருக்கிறதா, பிரியமா இருக்கிறது. அல்லேலூயா. வீணாய் போகிற ஜெபத்துல ஒரு ஜெபம் என்ன ஜெபம், மனம் திரும்பாத ஜெபிக்கிற ஜெபம் என்ன ஆகும், வேஸ்டா போகும். அது எங்க போகாது, பரலோகம் போகாது.